இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்த எல்லா சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டுமாக கூட நம்ம இந்த மாசத்துல ஆன்ட்டியோட கிளாஸ கேட்பதற்காக நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய கிளாஸோடைய சத்தியங்களுக்காகவும், என்னுடைய வழிநடத்துதலுக்காகவும், டிரான்ஸ்லேஷனுக்காகவும், மற்ற எல்லா காரியங்களுக்காக கூட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து, இந்த நல்ல நாளில கூட நாங்கள் சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் சத்திய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க ஏசப்பா. இந்த ஆன்டி மூலம் கூட எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியங்களை நாங்கள் படித்து, வாழ்க்கையில நாங்கள் கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு இந்த காரியங்களில் ஆண்டவரே எங்களுக்கு அநேக பாடங்களை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்களும் தாழ்மையுள்ள இருதயத்தோடு அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆன்ட்டி ஆசீர்வதிங்க. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லின்சி ஆசீர்வதிங்க. தேவ ஆவினால் நிரப்புங்க ஏசப்பா. எந்த ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு கிளாஸ் முழுவதுமாக நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை காட்டுங்க. அநேக சகோதரிகளுக்கு கூட ஆண்டவரை கழிஞ்சுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஒரு பாட்டு பாடலாம். சரி, நம்ம ஆனந்தி அக்கா சொல்லியிருந்தோம், அவங்க வரல. சரி, அதனால நாங்க ஒரு பாட்டு பாடுறோம். பாடல் புத்தகத்துல இருக்கக்கூடிய 523வது பாட்டு நாங்க பாடுறோம். எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை என்னிடம்போது. எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, தகப்பன் என்று சொல்லவும் தகுதி இல்லையே, முகத்தை நோக்கி பார்க்கவும் முடியவில்லையே, தகப்பன் என்று சொல்லவும் தகுதி இல்லையே, முகத்தை நோக்கி பார்க்கவும் முடியவில்லையே, மகனே என்றோடி வந்து அணைத்திட்ட போது, மகனே என்றோடி வந்து அணைத்திட்ட போது, கால்களில் விழுந்தேன், நான் கதறி அழுதிட்டேன், கால்களில் விழுந்தேன், நான் கதறி அழுதிட்டேன், எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை என்னிடம்போது. எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, பாவி என்று பரிசேயர் சொல்லிட்ட போதும், பாவிகளை தேடி வந்தேன் என்றார் இயேசு, பாவி என்று பரிசேயர் சொல்லிட்ட போதும், பாவிகளை தேடி வந்தேன் என்றார் இயேசு, மகளே உன் பாவங்களை மன்னித்தேன் என்றார், மகளே உன் பாவங்களை மன்னித்தேன் என்றார், பாதம் பணிந்திட்டேன், தைலமூற்றியே அவர் பாதம் பணிந்திட்டேன், எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை என்னிடம்போது. எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, சிலுவையிலே அறைந்திடவே தேடின போது, நான் தானே இயேசு என்று ஒப்புவித்தாரே, சிலுவையிலே அறைந்திடவே தேடின போது, நான் தானே இயேசு என்று ஒப்புவித்தாரே, சிநேகிதனே என்றாரே துரோகியை கூட, சிநேகிதனே என்றாரே
இயேசுவை போல ஒரு நண்பர் இல்லையே, இயேசுவை போல ஒரு நண்பர் இல்லையே, எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை என்னிடம் போது எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, தேவ சித்தம் செய்திடுவோர் யாவரும் தானே, தாயும் என் சகோதரர் என்றார் இயேசு, தேவ சித்தம் செய்திடுவோர் யாவரும் தானே, தாயும் என் சகோதரர் என்றார் இயேசு, பிள்ளைகளை என்றாரே நம்மை மாத்திரமே, பிள்ளைகளே என்றாரே நம்மை மாத்திரமே, பரம தந்தையின் அன்பு மாறிடாததே, பரம தந்தையின் அன்பு மாறிடாததே, எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே, இயேசுவின் அன்பை என்னிடும்போது எனது பாத்திரம் நிரம்பி வழியுதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மீண்டுமாக கூட இந்த மாசத்துல கூட எல்லா சகோதரிகளும் சேர்ந்து குடும்பத்துல பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிச்சுட்டு வரோம். இந்த டாபிக்ல இதுதான் கடைசி கிளாஸ். அதாவது மனைவியா இருந்து நம்ம எப்படி குடும்பங்களை கட்டணும் அப்படின்றது வேதத்தின் அடிப்படையில ஆன்டி இதோட 5 கிளாஸ் எடுத்திருக்காங்க. அந்த டாபிக் அடிப்படை கேட்க தேவன் உதவி செய்வாராக. ஆன்டி ஓகே, யுவர் வீடியோ ஆன்டி. ഓക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്യട്ടെ? yes ആന്റി. ഓക്കെ, ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. കഴിഞ്ഞ മാസം നാം പഠിച്ചത് സ്ത്രീ ഭവനം പണിയുന്നവൾ എന്ന വിഷയത്തെ പറ്റിയാണ്. போன மாசம் நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான். എന്നാൽ ക്ലാസ് പൂർത്തിയാക്കാനായിട്ട് സാധിച്ചില്ല. ஆனா அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. അതുകൊണ്ട് കഴിഞ്ഞ ക്ലാസ്സിൽ പറഞ്ഞ പ്രധാന പോയിന്റ്സ് ഒക്കെ ഒന്നുകൂടെ തന്നെ ഞാൻ വീണ്ടും പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. അങ്ങനെ ആ ക്ലാസ് മുഴുവൻ ഇന്ന് തീർക്കാനായിട്ടാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. அது போன தடவை கம்ப்ளீட் பண்ணாம விட்ட அந்த காரியங்களை இன்னொரு தடவை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸை முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். സ്ത്രീക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്ന വലിയൊരു ഉത്തരവാദിത്വമാണ് ഭവനം പണിയുക എന്നത്. கர்த்தர் ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பொறுப்பு தான் பவனத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது. അതുകൊണ്ടാണ് യൗവനക്കാരത്തികളെ മുതിർന്നവർ സഹോദരിമാർ ഈ വിഷയം പഠിപ്പിക്കണം എന്ന് തന്നെ ദൈവവചനം അനുശാസിക്കുന്നത്. அதனாலேதான் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் இள வயதுள்ள பெண்களே அது சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. തീത്തോസിന്റെ ലേഖനം 2:4-5 വാക്യങ്ങളിൽ ഈ കാര്യം എടുത്തു പറയുന്നുണ്ട്. വായിക്കണ്ട. தீத்து 2:4-5 வசனங்களில இது சொல்லி இருக்குது. അതുകൊണ്ട് ആദ്യമേ തന്നെ നാം മനസ്സിലാക്കണം, ഈ കൽപ്പന സഹോദരിമാർക്ക് വേണ്ടി തന്നിരിക്കുന്നതാണ് എന്നുള്ളത്. அதனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கட்டளை பிரமாணம் ஸ்திரீகளுக்காக கொடுத்ததுதான் அப்படின்னு தான். അതുകൊണ്ട് ആ കൽപ്പന നമ്മൾ അനുസരിക്കുമ്പോൾ നാം ദൈവഹിതം നിറവേറ്റുകയാണ്. அந்த கட்டளையை நம்ம அனுசரித்து போகும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ഒന്നാമതായിട്ട് ഭവനം പണിയുക അല്ലെങ്കിൽ ഭവനം രക്ഷിക്കുക, വീട്ടുകാര്യം നോക്കുക എന്നീ 3 ആശയങ്ങളിൽ ഈ പ്രയോഗം വചനത്തിൽ ഉപയോഗിക്കുന്നതായിട്ട് കാണാനായിട്ട് സാധിക്കും.
வீட்டை கட்ட வேண்டும், வீட்டை நடத்த வேண்டும். அதே மாதிரி வீட்டில் தரித்திருக்கிறவங்களா இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள பத்தி தான் நம்ம பார்க்க முடியும். അതിൻ്റെ വേദഭാഗങ്ങളൊക്കെ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നമ്മൾ വായിച്ചതാണ്. അതുകൊണ്ട് നമ്മൾ വായിക്കുന്നില്ല. ഞാൻ ആ വേദഭാഗങ്ങൾ വീണ്ടും പറയാം. വായിക്കേണ്ടതായിട്ടുള്ള ആവശ്യമില്ല. 1 തിമോത്തിയോസ് 5:14, തീത്തോസ് ஆ 2:4-5, രൂത്ത് போன தடவை 4. நம்ம இந்த வசனம் எல்லாம் படிச்சோம். ஆண்டி படிங்க ஆண்டி படிங்க. படிச்சோம் ஆண்டி. സ്ത്രീ ഭവനം പണിയുന്നില്ല എങ്കിൽ എന്താണ് സംഭവിക്കുന്നത്? ஒரு பெண் வந்து வீட்டை கட்டாம இருந்தா, வீட்டை நடத்தாம இருந்தா என்ன ஆகும்? ദൈവവചനവും ദൈവത്തിന്റെ നാമവും ദുഷിക്കപ്പെടുമെന്ന് തീത്തോസ് 2:4 പറയുന്നുണ്ട്. கர்த்தரோட வசனமும் கர்த்தருடைய நாமமும் வந்து தூஷிக்கப்படுவதற்கு இடையாகும் அப்படின்றதுதான் இதுல வசனத்துல சொல்லியிருக்காங்க. ഇന്ന് നാം രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവമക്കളെ പറ്റി ചിന്തിക്കുമ്പോൾ തന്നെ പല ഭവനങ്ങളിലും സഹോദരിമാർ അവരുടെ ഉത്തരവാദിത്തം ചെയ്യാത്തത് മുഖാന്തരം ദൈവനാമം ദുഷിക്കപ്പെടുന്നതായിട്ട് കാണാൻ സാധിക്കും. രക്ഷിക്കപ്പെട്ട விசுவாசிகளா இருக்கிற சகோதரிகளுடைய வீட்டிலும் கூட இந்த கட்டளை எல்லாம் அவங்க அனுசரித்து போகாம இருக்கிறதுனாலேயே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுறது நம்ம பார்க்க முடியும். ഈ ഭവനം പണിയുക എന്നുള്ള ഉത്തരവാദിത്വം പുരുഷന്മാരോടല്ല പറഞ്ഞേക്കുന്നത്, അത് സ്ത്രീകളോട് തന്നെയാണ് പറഞ്ഞേക്കുന്നത്. வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்பு ஸ்திரீக்கு கிடையாது, புருஷனுக்கு கிடையாது, ஸ்திரீக்கு தான் கொடுத்திருக்காரு. അത് വിവാഹം കഴിയുന്നതിന് മുമ്പ് തന്നെ യൗവനക്കാരത്തികളെ പഠിപ്പിച്ചിരിക്കേണ്ട വിഷയമായിട്ടാണ് വചനം പറയുന്നത്. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கட்டளை தான் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. എന്നാൽ ഇന്ന് പല അമ്മമാരും മക്കളോട് പറയുന്നത് എന്താണ്? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் അമ്മാക്കൾ சொல்லி கொடுக்கறாங்களா? നന്നായി പഠിച്ച് ജോലി ചെയ്ത് പണം ഉണ്ടാക്കാൻ ശ്രമിക്കണമെന്നാണ് മക്കളോട് എപ്പോഴും പറയുന്നത്. அவங்க இந்த காலத்துல என்ன சொல்லி கொடுக்கறாங்க? நல்லா படிங்க, நல்லா படிச்சு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கறாங்க. മക്കളെ നോക്കി വീട്ടുകാരെ നോക്കിയിരുന്നാൽ എന്താണ് പ്രയോജനം? പണം സമ്പാദിക്കാൻ സാധിക്കുമോ എന്നാണ് അവർ ചോദിക്കുന്നത്. பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே வீட்டிலே உட்கார்ந்துகிட்டா பணத்தை சம்பாதிக்க முடியாது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. കോളേജുകളിൽ പ്രൊഫസർമാരും ഇങ്ങനെ തന്നെയാണ് പറയുന്നത്. காலேஜஸ்லயும் கூட இப்படிதான் ப்ரொஃபசர்ஸ் இப்படிதான் சொல்லி கொடுக்கறாங்க. അവര് പറയുന്നത് എന്താണ്? പഠിത്തം அவங்க என்ன കഴിഞ്ഞാൽ ഉടനെ சொல்றாங்க കണ്ടുപിടിക്കണം. ஆண்டி? പഠിത്തം കഴിഞ്ഞാൽ ഉടനെ തന്നെ ഒരു ജോലി കണ്ടുപിടിക്കണം, അത് കഴിഞ്ഞതിന് ശേഷമേ വിവാഹം കഴിക്കാവൂ. അതാണ് പ്രൊഫസർമാര് സ്റ്റുഡൻസിന് കൊടുക്കുന്ന അഡ്വൈസ്. படித்து முடிச்ச உடனேயே அவங்க வேலை தேட வேண்டும், வேலை செஞ்சு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கறாங்க. അപ്പൊ അമ്മമാര് കൊടുക്കുന്ന ഇപ്പോഴത്തെ ഉപദേശവും ഇപ്പോഴത്തെ പ്രൊഫസർമാര് കൊടുക്കുന്ന ഉപദേശവും ഒന്ന് തന്നെയാണ്. அப்போ வீட்டுல அம்மாக்கள் கொடுக்கிற போதனையும் உபதேசமும் அதே மாதிரி காலேஜ்ல ப்ரொஃபசர் கொடுக்கிற உபதேசமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. എന്നാൽ ദൈവവചനം ആ നിലയിലല്ല പറയുന്നത്. സ്ത്രീകളെ സംബന്ധിച്ച് പറയുമ്പോൾ അവര് പഠിക്കേണ്ടതായ വലിയൊരു കാര്യമാണ് ഭവനം പണിയുക എന്നുള്ളത്. ஆனா கர்த்தருடைய வசனம் வந்து அப்படி சொல்லவில்லை. படிக்கிறது சரின்னு தான் சொல்லுது. സാത്താൻ ആദ്യമേ വഞ്ചിച്ചത് ഹവ്വയാണല്ലോ. ഇവിടെയും സാത്താൻ സ്ത്രീകളെ വഞ്ചിക്കാനായിട്ടാണ് ശ്രമിക്കുന്നത്. சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்தாரு, அதே மாதிரியே ஸ்திரீகளை இந்த காலத்திலும் கூட வஞ்சிக்கிறாரு. ഭവനം പണിയുക എന്നതുകൊണ്ട് എന്താണ് ഉദ്ദേശിക്കുന്നത്? வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்றதுனாலே என்ன அர்த்தம்? സ്വന്തം ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴടങ്ങിയിരിക്കണം, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ഭവനത്തിലെ ആത്മീയവും ഭൗമികവുമായ കാര്യങ്ങൾ ഭർത്താവിനോട് ചേർന്ന് ഭംഗിയായിട്ട് ചെയ്യണം.
புருஷனோட சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ஆத்மீகமா இருந்தாலும் பௌதீகமா இருந்தாலும் அது அவங்களோட சேர்ந்து பண்ண வேண்டும். മക്കളെ ദൈവഭക്തിയിൽ വളർത്തണം. பிள்ளைகளே கர்த்தர் பக்தியிலே வளர்த்த வேண்டும். മാതാപിതാക്കന്മാരുള്ള ഉത്തരവാദിത്തങ്ങൾ നിർവഹിക്കണം. அம்மா அப்பா மேலே பொறுப்பா இருக்க வேண்டும். അതിഥി സൽക്കാരം ചെയ്യണം. கெஸ்டை வந்து நல்லா பார்த்துக்க வேண்டும். ആത്മീയ ബന്ധത്തിലുള്ളവരും ഭൗമിക ബന്ധത്തിലുള്ളവരും അയൽക്കാരും ഭവനത്തിലുള്ള ജോലിക്കാരോ എല്ലാവരോടുമായിട്ട് നല്ല ബന്ധങ്ങൾ സ്ഥാപിക്കണം. ஆத்மீகமும் பௌதீகமான எல்லா விதமான குடும்பத்திலும் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாட்ட இருந்தாலும் சரி, அவங்க கூட நல்ல ஒரு உறவு நம்ம மெயின்டைன் பண்ண தேவையா இருக்கு. മാത്രമല്ല വീടും പരിസരങ്ങളും വൃത്തിയായും മനോഹരമായും സൂക്ഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വവും സ്ത്രീകൾക്കുണ്ട്. வீடை சுத்தி இருக்கிற இடத்தை வந்து அழகாவும் சுத்தமாவும் பாத்துக்கிற பொறுப்பும் ஸ்திரீக்கு தான் இருக்கு. മറ്റുള്ളവരുടെ നന്മയെ കരുതി ത്യാഗം സഹിക്കാനുള്ള ഒരു മനോഭാവം ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഈ ഉത്തരവാദിത്തങ്ങളൊക്കെ കർത്താവിനെന്നവണ്ണം ചെയ്യാനായിട്ട് സാധിക്കുകയുള്ളൂ. அடுத்தவங்களோட நன்மைக்காக தியாக மனோபாவத்தோடு கூட இருக்க கூடிய ஒரு மனசு ஸ்திரீக்கு தேவையாது. സ്ത്രീ വീട് പണിയണം എന്ന് പറയുന്നത് കൊണ്ട് സ്ത്രീ ഭവനത്തിന് വെളിയിൽ പോയി ജോലി ചെയ്യരുത് എന്ന അർത്ഥമൊന്നുമില്ല. ஸ்திரீ வந்து வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னா அவங்க வெளியே வேலைக்கு போக கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ആവശ്യമെങ്കിൽ ജോലി ചെയ്യണം. தேவை இருந்தா அவங்க வேலை பார்க்கலாம். എന്നാൽ ഒന്നാം സ്ഥാനം എപ്പോഴും ഭവനം പണിയുന്നതിനായിരിക്കണം. ஆனா முதல் പ്രയോറിറ്റി வந்து വീട്ടെ பார்க்கிறதுக்கு தான் கொடுக்க வேண்டும். ജോലിയോട് കൂടെ തന്നെ ഭവനം രക്ഷിക്കാൻ കഴിവുള്ള സ്ത്രീകളാണെങ്കിൽ അവർക്ക് ഭവനത്തിന് പുറത്തു പോയി ജോലി ചെയ്താലും പ്രശ്നമില്ല. അല്ലെങ്കിൽ അവരുടെ ഉത്തരവാദിത്വങ്ങൾ ശരിയായ നിലയിൽ ചെയ്യാനായിട്ട് സാധിക്കുകയില്ല. வீட்டை பார்த்துக்கிட்டே வெளியே போய் வேலை பார்க்கறது அவங்களால முடியும்னா அவங்க பண்ணலாம். ஆனா വീട്ടുക്കുள்ளே இருக்கிற പൊறுப்புകൾ பண்ணாம இருக்க கூடாது. സ്ത്രീ തന്റെ ഉത്തരവാദിത്തങ്ങൾ മനസ്സിലാക്കി ദൈവനാമ മഹത്വത്തിന് വേണ്ടി ചെയ്യുമ്പോൾ ഭവനം മനോഹരമായി തീരും. ஒரு ஸ்திரீ வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக வீட்டை கட்டும்போது அது வந்து ரொம்ப அழகா வரும். ദൈവനാമം ദൂഷിക്കപ്പെടുകയുമില്ല. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ഭവനം പണിയുക എന്നുള്ളത് കല്ലും മണ്ണും ഉപയോഗിച്ച് വീട് പണിയുന്നതിനേക്കാൾ വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ്. வீட்டை கட்டும்போது அது கல்லு மண்ணு எடுத்து அது கட்டுற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது. അതിന് ഭാര്യമാർ തന്നെ അധ്വാനിക്കേണ്ടതാണ്. வீட்டிலே மனைவி தான், பெண்கள் தான் அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும். ബലഹീനരായ സ്ത്രീകൾക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്ന വലിയൊരു ഉത്തരവാദിത്തമാണിത്. பலவீன பாண்டமா இருக்கிற ஸ்திரீக்கு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு தான் இது. ഈ ഉത്തരവാദിത്തങ്ങൾ ദൈവനാമ മഹത്വത്തിന് വേണ്ടി ചെയ്യണമെങ്കിൽ ക്രിസ്തുവിന്റെ സ്വഭാവം നമ്മുടെ സ്വഭാവമായിട്ട് തീർന്നെങ്കിൽ മാത്രമേ സാധിക്കുകയുള്ളൂ. கர்த்தர் சொல்லி இருக்கிற இந்த பொறுப்பெல்லாம் நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய மனோபாவம் சுபாவம் வந்து நம்மளுக்குள்ளே உருவாகிறது அவசியமா இருக்குது. കൊലോസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 3-ാം അധ്യായം 12 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ ദൈവത്തിന്റെ സ്വഭാവത്തെ പറ്റി പറയുന്നുണ്ട്. കൊലോസിയർ കിട്ടിയില്ല. 3:12 മുതൽ 14 വരെയുള്ള. കൊലോസിയർ 3:12 വരെ. അവിടെ വായിച്ചു. വായിച്ചു. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு
ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். അപ്പൊ കർത്താവിന്റെ സ്വഭാവത്തെ പറ്റി പറയുമ്പോൾ മനസ്സലിവ്, ദയ, താഴ്മ, സൗമ്യത, ദീർഘക്ഷമ എന്നിവയെല്ലാം പറയുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ മറ്റുള്ളവരോട് ക്ഷമിക്കുന്ന കാര്യത്തിലും കർത്താവ് നല്ല മാതൃക നമുക്ക് കാണിച്ചു തന്നിട്ടുണ്ട്. இங்கே வந்து கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை பத்தி சொல்லியிருக்கிறது இரக்கமும் மனத்தாழ்மையும் சாந்தமும் இருக்கிற ஒரு சுபாவமா சொல்லியிருக்காங்க. അതുപോലെ തന്നെ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 4-ാം അധ്യായത്തിന്റെ 34-ാമത്തെ വാക്യത്തില് കർത്താവ് പിതാവിന്റെ ഇഷ്ടം എന്തെന്ന് മനസ്സിലാക്കി അത് മാത്രമാണ് ഭൂമിയിൽ വെച്ച് ചെയ്തത് എന്ന് പറയുന്നു. யோவான் 4:34 என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர் பிதாவினுடைய சித்தத்தின்படியே எல்லாமே பண்ணாரு அப்படின்னு பார்க்க முடியும். അതുപോലെ തന്നെ നമ്മൾ ദൈവത്തിന്റെ ഹിതം മനസ്സിലാക്കി അത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ അത് പ്രായോഗികമായ രീതിയിൽ നമ്മൾ ചെയ്യേണ്ടത് ആവശ്യമാണ്. அப்படியே நம்மளும் கூட பிதாவினுடைய சித்தம் என்ன என்று புரிந்துகிட்டு நடக்கிறது தான் பிதாவுடைய சித்தம். 1 പത്രോസ് 2:21 ഇങ്ങനെ പറയുന്നു, കർത്താവിന്റെ കാൽച്ചുവട് നമ്മൾ പിന്തുടരണമെന്ന്. നാം പിന്തുടരണം. 1 பேதுரு 2:21 வசனத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்த்தருடைய கர்த்தரின் மாதிரியே நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ഭവനം പണിയുന്നതിനുള്ള ബന്ധത്തിൽ 3-ാമത്തെ പോയിന്റ്, ഭവനം പണിയുക എന്നത് ഒരു ആത്മീക ശുശ്രൂഷയും ഒരു സൽപ്രവൃത്തിയുമാണ് എന്നുള്ളതാണ്. வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ஆத்மீகமான ஒரு சேவையும் கூட தான், அதே மாதிரி ஒரு நற்செய்தியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 തിമോഥെയോസ് 5-ാം അധ്യായത്തിന്റെ 10-ാമത്തെ വാക്യങ്ങളില് 10 മുതലുള്ള വാക്യങ്ങളില് സ്ത്രീകൾ ഭവനത്തിൽ ചെയ്യേണ്ട ശുശ്രൂഷകളെ പറ്റി പറയുന്നുണ്ട്. 1 തിമോഥേയു 5:10 ഒരു സ്ത്രീ வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ഒന്നാമത് പറയുന്നത് മക്കളെ കർത്താവിന് വേണ്ടി വളർത്തണം. ஒன்றாவதாக பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்த வேண்டும். വിശ്വസ്ത ഭാര്യയായിരിക്കണം. ஒரு விசுவாசமான மனைவியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. അതിഥി സൽക്കാരം ചെയ്യണം. அந்நியரை உபசரிக்கிறவங்களா இருக்க வேண்டும். വിശുദ്ധന്മാരുടെ കാലുകളെ കഴുകുക എന്ന് പറയുന്നു. பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுறவங்களா இருக்க வேண்டும். ബുദ്ധിമുട്ടുള്ളവരെ സഹായിക്കുക എന്നും അവിടെ കാണാം. மத்தவங்களுக்கு உதவி பண்ணி நல்கிரியைகளை பண்றவங்களா இருக்க வேண்டும். ഈ ശുശ്രൂഷകളൊക്കെ ഓരോ സഹോദരിമാർക്കും ദൈവം തന്നിരിക്കുന്ന ഉത്തരവാദിത്തങ്ങളാണ്. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட സ്ത്രീകൾക്കാக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு தான். അപ്പോൾ ഈ ശുശ്രൂഷകളൊക്കെ നാം ചെയ്യുന്നുണ്ടോ എന്ന് നാം നമ്മെ തന്നെ ഒന്ന് പരിശോധിച്ച് നോക്കുന്നത് നല്ലതാണ്. இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் நம்ம பண்றோமா இல்லையா அப்படின்றத நம்மளையே பரிசோதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ഭവനത്തിന്റെ പണിയോടുള്ള ബന്ധത്തിൽ ഏറ്റവും അത്യാവശ്യം പണമോ വിദ്യാഭ്യാസമോ ആരോഗ്യമോ അല്ല. பவனத்தை கட்டுவதற்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது ஆரோக்கியம், அதே மாதிரி கல்வி, அப்படி அதெல்லாம் கிடையாது. ദൈവഹിത പ്രകാരം ഭവനം പണിയണമെങ്കിൽ ദൈവഭക്തിയും ദൈവിക ജ്ഞാനവും അത്യാവശ്യമാണ്. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயமும் கூட இதுக்கு ஞானமும் கூட இதுக்கு தேவைப்படுது. സദൃശവാക്യങ്ങൾ 14-ാം അധ്യായത്തിന്റെ 1-ാമത്തെ വാക്യം വായിക്കാം.
நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். അപ്പൊ സ്ത്രീകളിൽ ജ്ഞാനമുള്ളവരാണ് വീട് പണിയുന്നത്. புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். പോഷത്വമുള്ളവർ വീട് പൊളിച്ചു കളയുക ചെയ്ത്. ஆஹ் அது புத்தி இல்லாத ஸ்திரீ வந்து வீட்டை கட்டுறது இல்ல, அதை வந்து ஸ்பாயில் பண்றவங்களா இருப்பாங்க. വീട് പൊളിച്ചു കളയുന്ന സ്ത്രീകളെ പറ്റി 1 തിമോത്തിയോസ് 5-ാം അധ്യായത്തിന്റെ 13-ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുന്നുണ്ട്. வீட்டை இடித்து போடுறவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. 1 തിമോത്തിയോസ് 5:13. 1 தீமோத்தேயு 5:14 சொல்லியிருக்காங்க. 13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடா திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ഈ വാക്യത്തിൽ പറയുന്ന എന്താണ്? സ്വന്തം വീട്ടുകാരെ നോക്കാൻ അവൾക്ക് താല്പര്യമില്ല. இங்க இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொந்த வீட்டில் உள்ள வேலைகளே பண்றதுக்கு அவருக்கு மனசில்ல. പിന്നെ എന്താ അവൾ ചെയ്യുന്നത്? அப்புறம் அவளை என்ன பண்றாங்க? അവള് അയൽവാസികളെ എല്ലാം സന്ദർശിക്കും, മറ്റുള്ളവരുടെ കുറ്റങ്ങളും കുറവുകളും ഒക്കെ കണ്ടുപിടിക്കും. அவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட வீட்டுல உள்ளவங்கள்ட்ட போவாங்க, அவங்கள்ட்ட குத்தம் குறை எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. അങ്ങനെ അതൊക്കെ പറഞ്ഞ് ചിരിച്ച് രസിച്ച് അങ്ങനെ സമയം കളയുകയാണ് ചെയ്യുന്നത്. அப்படியே பேசி நேரத்தை வீணடிக்கிறது தான் அவங்க பண்ணுவாங்க. അങ്ങനെയുള്ളവരെ വായാടികൾ എന്നാണ് പറയുന്നത്. அந்த மாதிரி உள்ளவங்கள வாயாடிகள், அலப்புகிறவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ഇങ്ങനെയുള്ള സ്ത്രീകളാണ് ഭവനം പൊളിക്കുന്നവർ. ഭവനം പണിയുന്നവരല്ല, പൊളിക്കുന്നവർ. இந்த மாதிரி ஸ்திரீகள் தான் வீட்டை இடித்து போடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4-ാമത്തെ പോയിന്റ് ആയിട്ട് സദൃശവാക്യം 31-ാം അധ്യായത്തിലെ ഉത്തമയായ സ്ത്രീയെ പറ്റി നമുക്ക് ചിന്തിക്കാം. അവൾ എങ്ങനെയാണ് ഭവനം പണിതത് എന്ന് നോക്കാം. 4வதாக நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே வந்து புத்தியுள்ள ஸ்திரீ வந்து வீட்டை எப்படி கட்டுகிறாள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். അവളെ പറ്റി പറയുമ്പോൾ അവള് ഭവനത്തോടുള്ള ബന്ധത്തിൽ വളരെ ബിസി ആയിട്ടുള്ള ഒരു സ്ത്രീ ആയിരുന്നു എന്ന് കാണാം. வீட்டிலே அவ வீட்டை பொறுத்த வரைக்கும், வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் அவள் ரொம்ப பிஸியான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். തൻ്റെ ഭർത്താവിൻ്റെയും മക്കളുടെയും ഭവനത്തിലുള്ള എല്ലാവരുടെയും നന്മയ്ക്ക് വേണ്ടി എന്ത് ത്യാഗവും സഹിക്കാൻ അവൾ സന്നദ്ധയായിരുന്നു. வீட்டில் உள்ளவங்களோட நன்மைக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். സദൃശവാക്യം 31-ാം അധ്യായത്തിന്റെ 10-ാം വാക്യം മുതൽ അവളുടെ ജീവിത രീതികളെ പറ്റിയാണ് പറയുന്നത്. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அவளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். 31:15 ഇങ്ങനെ പറയുന്നു. 31:15 இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் വേലക്കാരികൾക്ക് പടിയളിக்கிறாள். അവള് രാവിലെ തന്നെ എഴുന്നേൽക്കും. രാവിലെ മുഴുവനും കിടന്ന് ഉറങ്ങുകയല്ല ചെയ്യുന്നത്. രാവിലെ തന്നെ എഴുന്നേറ്റ് വീട്ടിലുള്ളവർക്ക് ആഹാരമൊക്കെ ഉണ്ടാക്കണമെന്നുള്ള ഉത്തരവാദിത്വം അവൾ ഏറ്റെടുക്കുകയാണ്. വേലക്കാരുണ്ട് എങ്കിലും അവൾ ആ ഉത്തരവാദിത്വം ഏറ്റെടുക്കും. இந்த புத்தி உள்ள ஸ்திரீ வந்து காலையில ரொம்ப விடிய காலமே எழுந்திருப்பாங்க, தூங்கிட்டே இருக்காம எழுந்திருச்சு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுல வேலைக்காரங்கள்ல இருந்தா கூட இந்த ஸ்திரீ வந்து நிறைய வேலை பண்ற ஒரு ஸ்திரீயா பார்க்க முடியும். 13-ാമത്തെ വാക്യം. 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். അവള് വളരെ ഉത്സാഹത്തോടു കൂടിയാണ് വേല ചെയ്യുന്നത്. ആട്ടുരോമവും ചണവും കൊണ്ട്. அந்த ஆட்டோட தோல், முடி அதெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப உற்சாகமா வேலை பார்க்கறது நம்ம பார்க்க முடியும்.
14ാമത്തെ വാക്യം. 14வது வசனம். அவள் வியாபார கப்பலைப் போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். വീട്ടിലുള്ളവർക്ക് എന്താ ആഹാരമാണ് ഇഷ്ടമുള്ളത് എന്ന് അവൾക്കറിയാം. അത് പോയി ചില ദൂരത്ത് പോയാണെങ്കിലും അത് വാങ്ങിക്കൊണ്ടുവന്ന് ഉണ്ടാക്കി കൊടുക്കും. வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நன்றா தெரிந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து கூட அது கொண்டு வருவாங்க. 16ാമത്തെ വാക്യം. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். അവൾ വീട്ടിൽ ഇരുന്നു കൊണ്ട് തന്നെ ആദായം ഉണ്ടാക്കുന്നവളായിരുന്നു. வீட்டுக்குள்ளே இருந்து சம்பாதிக்கிற ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். അവള് വീട്ടിലിരുന്ന് ചെയ്യാവുന്ന ജോലികളൊക്കെ ചെയ്യും. വസ്ത്രം തുന്നും, അല്ലെങ്കിൽ മറ്റെന്തെങ്കിലുമൊക്കെ വീട്ടിലിരുന്ന് ചെയ്യാവുന്നത് ചെയ്തിട്ട് അവൾക്ക് ഒരു എന്താണ് ചെയ്യേണ്ടതെന്നുള്ള ഒരു ലക്ഷ്യബോധം ഉണ്ടായിരുന്നു. வீட்டுக்குள்ளேயே அவங்க நிறைய வேலை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு தைக்கிறது, விவசாயம் பண்றது, இந்த மாதிரியே நிறைய வேலை அவங்க வீட்டிலேயே பண்ணிட்டு இருப்பாங்க. അവൾക്കൊരു ദീർഘവീക്ഷണം ഉണ്ടെന്ന് നമുക്ക് പറയാൻ സാധിക്കും. அவளுக்கு ஒரு எய்ம் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അങ്ങനെ അവള് ഒരു നിലം വാങ്ങിക്കുന്നു. அப்படியே அவள் என்ன பண்றா, நிலத்தை வாங்குகிறாள். നിലം വാങ്ങിക്കുക മാത്രമല്ല, അധ്വാനിച്ച് അതില് മുന്തിരിത്തോട്ടം ഉണ്ടാക്കുകയും ചെയ്യുന്നു. முயற்சி பண்ணி அதுல திராட்சை தோட்டத்தை செய்யறாங்க, உருவாக்கிறாங்க. 18ാമത്തെ വാക്യം. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். രാത്രിയിൽ അവളുടെ വിളക്ക് കെട്ടുപോകുന്നില്ല. ராத்திரி காலங்கள்ல கூட விளக்கு அணையாம இருந்தது நம்ம பார்க்க முடியும். കാരണം എന്താണ്? அதுக்கு என்ன காரணம்? അവള് നേരത്തെ തന്നെ ആ കാര്യങ്ങളൊക്കെ നോക്കിക്കണ്ട് എണ്ണയൊക്കെ നേരത്തെ വാങ്ങിച്ചു വെക്കും. ബുദ്ധിയുള്ള കന്യകമാരെ പോലെ അവള് വിളക്കിൽ എണ്ണയുണ്ടോ എന്നുള്ളത് നോക്കി നേരത്തെ തന്നെ അത് കരുതി വെക്കും. புத்தியுள்ள கன்னிமார்கள் மாதிரியே இந்த ஸ்திரீயும் கூட முன்னாடியே எண்ணெய் எல்லாம் வாங்கி தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். 21ാമത്തെ വാക്യം. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். അപ്പോൾ തണുപ്പ് കാലം വരുമെന്നുള്ളത് അറിയുമ്പോൾ തന്നെ അവൾ തണുപ്പിലുള്ള വസ്ത്രങ്ങളൊക്കെ വാങ്ങി വെക്കും. അതുകൊണ്ട് വീട്ടിലുള്ളവർക്ക് അത് തണുപ്പിന്റെ സമയത്ത് അത് ചൂടിനുള്ള വസ്ത്രങ്ങൾ ഉണ്ടായിരിക്കും. குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடியே அவள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தனக்கு நல்லா தேவையான ஆடை உடுப்பெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. നമുക്ക് അങ്ങനെ തണുപ്പുള്ള വലിയ തണുപ്പ് കാലങ്ങൾ ഇവിടെ ഇല്ല. വയനാട്ടിലൊക്കെ തണുപ്പ് കാലമുണ്ട്. പക്ഷെ മഴക്കാലം എല്ലായിടത്തും ഉണ്ട്. അപ്പോൾ കുഞ്ഞുങ്ങൾ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ അവർക്ക് മഴക്കാലം വരുന്നതിന് മുമ്പ് തന്നെ അവർക്ക് കുടയോ റെയിൻകോട്ടോ എന്തെങ്കിലുമൊക്കെ കരുതി വെക്കേണ്ടത് അമ്മമാരുടെ ഉത്തരവാദിത്വമാണ്. நம்மளுக்கு குளிர்காலம் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. இருந்தாலும் மழை வர்றதுக்கு முன்னாடி, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு தேவையான குடை அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கூட நம்ம வச்சுக்கலாம். 25ാമത്തെ വാക്യം. ഭാവികാലം ഓർത്തവൾ പുഞ്ചിരിയിടുന്നു. 25வது வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ഭാവികാലത്തെ ഓർത്ത് അവൾ വിഷമിക്കുകയല്ല, സന്തോഷിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. കാരണം അവള് എല്ലാ കാര്യങ്ങളും ഭംഗിയായിട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. இந்த காலத்துல அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால வருங்காலத்தை பத்தி அவளுக்கு கவலைகள் கிடையாது. அதை நினைச்சு அவள் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. 27ാമത്തെ വാക്യം.
அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். ഇവിടെ പറയുന്നത് മക്കളുടെയും വീട്ടുകാരുടെയും വേലക്കാരുടെയും പെരുമാറ്റങ്ങൾ സൂക്ഷിച്ചു നോക്കുന്നു എന്നാണ്. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளைங்களோடது, இல்ல வீட்ல உள்ளவங்களோட, வேலைக்காரங்களோட இந்த மாரி வீட்ல உள்ள எல்லாவருடைய அது காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா அவள் இருக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അത് ഒരു വീട്ടിലെ ഒരു ഭാര്യയുടെ അല്ലെങ്കിൽ ഒരു അമ്മയുടെ വലിയൊരു ഉത്തരവാദിത്വമാണത്. മക്കളുടെ കാര്യങ്ങൾ എങ്ങനെയാണ് മക്കൾ വീട്ടിൽ അവരുടെ സ്വഭാവം എന്താണ്, അവർ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ അവരുടെ ഫ്രണ്ട്സ് ആരാണ്, അവർ ഏത് വിധത്തിലുള്ള കാര്യങ്ങളിലാണ് കൂടുതൽ സമയം ചെലവഴിക്കുന്നത് എന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെ നോക്കേണ്ട ഒരു ഉത്തരവാദിത്വം അമ്മയ്ക്കുണ്ട്. ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு ஸ்திரீயோட பொறுப்புகள் வந்து இதுதான். என்னென்றால் வீட்டுல பிள்ளைங்களை என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ளே வந்தா கூட அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணோக்கமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. വീട്ടിൽ വേലക്കാരുടെ പെരുമാറ്റങ്ങളും സൂക്ഷിച്ചു നോക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. അവർ ആരുമായി സംസാരിക്കുന്നു, അവരുടെ പെരുമാറ്റം എങ്ങനെയാണ്, അതെല്ലാം സൂക്ഷിച്ചു നോക്കി അവർക്ക് വേണ്ട ഉപദേശങ്ങൾ കൊടുക്കുവാൻ അവൾക്ക് ഉത്തരവാദിത്വമുണ്ട്. வீட்டில் உள்ளவங்க கூட மட்டும் கிடையாது, வீட்டுல வேலை பார்க்கறவங்க கூடயும் அவங்க கூட தேவா இருக்க வேண்டும். அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு கூட கண்ணோக்கமா இருக்க வேண்டும். 26ാമത്തെ വാക്യം അത് വീണ്ടും പറയുന്നുണ്ട്. 26வது வசனத்துல அதுதான் சொல்றாங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. അവൾ ദയയുള്ള ഉപദേശങ്ങളാണ് കൊടുക്കുന്നത്. എപ്പോഴും ഇങ്ങനെ ദേഷ്യപ്പെട്ട് കോപിച്ച് ഉപദേശങ്ങൾ കൊടുക്കുന്നതല്ല, വളരെ ശാന്തമായിട്ട് സൗമ്യമായിട്ട് ഉപദേശങ്ങൾ കൊടുക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. മക്കൾക്കും അതുപോലെ തന്നെ വീട്ടിലുള്ള വേലക്കാർക്കും ഒക്കെ ആ നിലയിലുള്ള ഉപദേശങ്ങളാണ് കൊടുക്കുന്നത്. வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் கூட ரொம்ப கோவமா உபதேசம் கொடுக்காம அவங்க கூட ரொம்ப மனத்தாழ்மையா இருந்து அவங்களுக்கு தயவா உபதேசம் கொடுக்கிற ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். പല വീടുകളിലും വേലക്കാർക്ക് അവരോട് ഇടപെടുന്ന രീതി വളരെ കോപിച്ചും ദേഷ്യപ്പെട്ടും ഒക്കെ ആണെങ്കിൽ വേലക്കാർ അവരുടെ ഭവനത്തിൽ നിൽക്കുവാനായിട്ട് ഇഷ്ടപ്പെടുകയില്ല. ரொம்ப கோவப்பட்டு அவங்கள்ட்ட பேசுறாங்க அப்படின்னா வேலை பாக்குறவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 20ാമത്തെ വാക്യം. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை നീട്ടുகிறாள். സമൂഹത്തിലുള്ള ദാരിദ്ര്യം അനുഭവിക്കുന്നവരുണ്ട്, സഹായം ആവശ്യമുണ്ട്. അതൊക്കെ ആരാണെന്ന് മനസ്സിലാക്കി അവരെ സഹായിക്കാനുള്ളൊരു മനസ്സ് അവൾക്കുണ്ടായിരുന്നു. நம்மை சுத்தி ஏழைகள் இருப்பாங்க, உதவி தேவைப்படுறவங்களும் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உதவி பண்ண கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. 22ാമത്തെ വാക്യം. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. അവള് തന്നെ മാന്യമായും വൃത്തിയായും ഭംഗിയായും വസ്ത്രാരണം ചെയ്ത് സൂക്ഷിക്കുന്നവളായിരുന്നു. இந்த ஸ்திரீ வந்து ரொம்ப அழகா டீசெண்டா ட்ரெஸ் போடுறவங்க, அழகா ட்ரெஸ் போடுறவங்களா இருப்பாங்க. 11-12 വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ അവരുടെ മൊത്തത്തിലുള്ള ജീവിതത്തിന്റെ ഒരു ലക്ഷ്യത്തെ പറ്റി കാണാൻ സാധിക്കും. 11, 12 இந்த 2 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்திரீயோட முழு வாழ்க்கைய பத்தி நம்ம பார்க்க முடியும். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள்.
അവൾ തൻ്റെ ആയുഷ്കാലം മുഴുവനും തൻ്റെ ഭർത്താവിന് നന്മ ചെയ്യുന്ന ഒരു സ്ത്രീയായിരുന്നു. இந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய ஆயுள் முழுதும் தன்னுடைய புருஷனுக்கு தீமை இல்ல நன்மையை செய்கிற ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். അതിൻ്റെ ഫലം എന്താണ്? ഭർത്താവ് അവളെ പൂർണ്ണമായിട്ട് വിശ്വസിക്കുന്നു. ரொம்ப அதனுடைய பலன் என்ன அப்படின்னா ரொம்ப விசுவாசமான ஒரு மனைவி அப்படின்ற பேரு தான் எடுத்திருக்கா. ഭർത്താവ് ദൂരദേശത്ത് പോയാലും കുറച്ച് നാളുകൾക്ക് ശേഷമാണ് വരുന്നതെങ്കിലും വീട്ടുകാരെല്ലാം തൻ്റെ ഭാര്യ വിശ്വസ്തമായിട്ട് ചെയ്യും എന്നുള്ള ഒരു പൂർണ്ണമായിട്ടുള്ള വിശ്വാസം ഭാര്യയെപ്പറ്റി ഉണ്ടായിരുന്നു. இந்த இந்த ஆணுக்கு வந்து வெளியே தூரத்தில் எங்கேயாவது போடுறாங்க வேலை விஷயமா வெளியே போடுறாங்க அப்படின்னா வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் இந்த ஸ்திரீ வந்து மனைவி வந்து பொறுப்பா பாப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 28ാമത്തെ വാക്യം. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். മക്കൾ അമ്മയെ പുകഴ്ത്തി പറയുന്നു. കാരണം ഈ അമ്മ ഈ മക്കളെ കരുതുന്ന ഒരു അമ്മയായിരുന്നു. பிள்ளைகளும் கூட இந்த ஸ்திரீயை வந்து அம்மாவை புகழ்ந்து பேசுறாங்க. ஏன்னா அவங்களே ரொம்ப ஒரு நல்ல அம்மாவா பாத்துக்கிறது பார்க்க முடியும். ഭർത്താവ് അവളെ പ്രശംസിച്ചാണ് പറയുന്നത്. എപ്പോഴും ഇത്രയും നല്ലൊരു ഭാര്യയെ എനിക്ക് ദൈവം തന്നല്ലോ എന്നുള്ള രീതിയിൽ അവളെ പ്രശംസിക്കുകയാണ്. இந்த ஸ்திரீயோட புருஷனும் கூட அவளை புகழ்ந்து பேசுறத நம்ம பார்க்க முடியும். 30ാമത്തെ വാക്യം. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். അപ്പൊ സൗന്ദര്യം എന്ന് പറയുന്നത് അങ്ങനെ എന്നും നിലനിൽക്കുന്നതല്ല. പക്ഷെ യഹോവ ഭക്തിയുള്ള സ്ത്രീയോ എന്നും പ്രശംസിക്കപ്പെടുമെന്നാണ് പറയുന്നത്. அழகு அழகு வந்து வீணா இருக்கிறது. ஆனா வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த ஸ்திரீ வந்து புகழப்படுவார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ഈ ഉത്തമയായ സ്ത്രീ ദൈവഭക്തിയുള്ള ഒരു സ്ത്രീ ആയിരുന്നു. അതേസമയം തന്നെ ഉത്തരവാദിത്തങ്ങളെല്ലാം ഭംഗിയായിട്ട് ചെയ്ത് ഭർത്താവിനും മക്കൾക്കും വീട്ടുകാർക്കും എല്ലാം ആ നിലയിൽ സേവനം ചെയ്യുന്ന ഒരു സ്ത്രീയായിരുന്നു. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா நம்ம இந்த ஸ்திரீயை பார்க்க முடியும். தன்னோட புருஷனுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நிறைய சேவை பண்ற ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். ഈ ഉത്തമയായ സ്ത്രീയുടെ ജീവിത ശൈലിയുമായിട്ട് നമുക്ക് നമ്മെ തന്നെ ഒന്ന് താരതമ്യപ്പെടുത്തി നോക്കാം. இந்த உத்தமையான இந்த ஸ்திரீ கூட நம்ம வாழ்க்கையிலும் கூட எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். എവിടെയാണ് നമുക്കുള്ള കുറവുകളെന്ന് നോക്കി നമ്മൾ കണ്ടുപിടിക്കണം. நம்ம குறைகள் எங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ഭവനം പണിയുന്നതിൽ വിജയിച്ച ഒരു സ്ത്രീയാണ് ഈ ഉത്തമയായ സ്ത്രീ. வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்தா இல்லைன்னா வீட்டை கட்டக்கூடிய ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். അതുകൊണ്ട് അവളുടെ ജീവിതശൈലി നമുക്ക് അനുകരിക്കാൻ കൊള്ളാവുന്നതാണ്. அதனாலேயே அவளுடைய வாழ்க்கை முறை வந்து நம்ம ரொம்ப இமிட்டேட் മോഡലാ വെച്ചുകൂടിയ ഒരു வாழ்க்கை தான். ഒരു കുടുംബത്തിന്റെ നിലനിൽപ്പിനും തലമുറകളുടെ അനുഗ്രഹത്തിനും ഭാര്യമാർക്ക് വലിയ ഒരു പങ്ക് വഹിക്കാനുണ്ട്. அந்த குடும்பத்தோட நிலைப்பில வந்து மனைவிக்கு ரொம்ப அதிகமா பொறுப்பு இருக்கிறது. അവൾക്ക് ഭർത്താവിന്റെ മേലും മക്കളുടെ മേലും ഉള്ള സ്വാധീനവും സ്നേഹവും ബഹുമാനവും ഒക്കെ ദൈവമായിട്ടുള്ള അവളുടെ ബന്ധത്തെ കാണിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. பிள்ளைகள் மேலே புருஷன் மேலே அவளுக்கு இந்த ஸ்திரீக்கு உள்ள இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவளுடைய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த ஒரு
ஒரு കാര്യത്തെ நம்ம பார்க்க முடியும். മാതൃക ആയിട്ടുള്ള പൗരന്മാരെയും ഭക്തന്മാരായ ദൈവമക്കളെയും വാർത്തെടുക്കുന്നതിൽ സ്ത്രീകൾക്ക് വലിയൊരു പങ്കുണ്ട്. ஒரு நல்ல மாதிரியா இருக்கக்கூடிய பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு, அதே மாதிரியே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்களா வளர்றதுக்கு இந்த സ്ത്രീക്ക് வந்து நிறைய പങ്കുണ്ട്. കുടുംബങ്ങൾ തകർന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു കാലയളവിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. குடும்ப பந்தங்கள் வந்து அது வந்து தாறுமாறாய் கொண்டே இருக்கிற ஒரு കാലഘട്ടത്തിൽ தான் நம்ம இருக்கிறோம். അപ്പോൾ വിശ്വാസികളായിട്ടുള്ള നാം വിജയകരമായ കുടുംബജീവിതം എങ്ങനെ പണിതുയർത്താം എന്നുള്ളത് മറ്റുള്ളവർക്ക് കാണിച്ചു കൊടുക്കേണ്ടതായിട്ടുള്ള ആവശ്യമുണ്ട്. வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி கர்த்தருக்கு பயப்பட்டு அந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி முன்னாடி கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு காமிச்சு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ഇന്ന് സ്ത്രീകൾ സമൂഹത്തിൽ വളരെ ഉയർന്ന നിലവാരം പുലർത്തുന്നവരാണ്. ரொம்ப உயர்ந்த தரமான நிலையில இருப்பாங்க. வேலையில எல்லாம் இருக்கிறவங்களா நம்ம பார்க்க முடியும் இந்த காலத்துல ஸ்திரீகளே. അവർ എത്തിപ്പെടാത്ത പ്രവർത്തന മേഖലകളില്ല. நிறைய செயல்பாட்டு பகுதிகளில் அவங்க இருக்காங்க. இப்போ ജോലികളുടെ ബന്ധത്തിൽ നോക്കിയാലും പുരുഷന്മാരോടൊപ്പം തന്നെ സ്ത്രീകൾക്ക് ഉന്നത സ്ഥാനമുണ്ട്. வேலையிலும் கூட நல்ல உயர்ந்த தரமான வேலையிலும் கூட அவங்க இருக்கிறாங்க. புருஷனுக்கு ஏத்த மாதிரியே அவங்க இருக்கிறாங்க. വിദ്യാഭ്യാസത്തോടുള്ള ബന്ധത്തിലും സ്ത്രീകൾ ഒട്ടും പിന്നിലല്ല. இந்த கல்வி துறையிலும் கூட அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. എന്നാൽ ദൈവവചന പ്രകാരം ജ്ഞാനികളായ സ്ത്രീകൾ എന്ന് പറയുന്നത് ലോകപ്രകാരം ഉന്നത പദവിയിൽ ഇരിക്കുന്നവരെ പറ്റിയല്ല പറയുന്നത്. வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இருக்கிறது உலகப்பூர்வமா புத்தியுள்ள ஸ்திரீகளை பத்தி கிடையாது. ജ്ഞാനിയായ ശലോമോൻ പറയുന്നത് നോക്കാം. സദൃശവാക്യം 14-ാം അധ്യായത്തിന്റെ 1 ഇങ്ങനെ പറയുന്നു: സ്ത്രീകളിൽ ജ്ഞാനമുള്ളവർ തന്റെ വീട് പണിയുന്നു. நீதிமொழிகள் 14 1வது வசனத்திலே சாலமன் ராஜா எப்படி சொல்றாரு? അപ്പൊ ജ്ഞാനം ഉള്ള സ്ത്രീകൾ ചെയ്യുന്ന വലിയൊരു കാര്യം എന്ന് പറയുന്നത് അവളുടെ സ്വന്തം വീട് പണിയുക എന്നുള്ളതാണ്. புத்தியுள்ள ஸ்திரீயே வீடு கட்டுகிறாள் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. എന്താണ് ജ്ഞാനം എന്ന് പറഞ്ഞാൽ? இந்த ஞானம் அப்படின்னா என்ன? ജ്ഞാനത്തിന്റെ അടിസ്ഥാനം എന്താണ്? அது ஞானத்துக்கு அடிப்படையா இருக்கிறது என்னவா இருக்கும்? സദൃശവാക്യം 1:7. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். യഹോവ ഭക്തി ജ്ഞാനത്തിന്റെ ആരംഭമാകുന്നു. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். കർത്താവിനോടുള്ള ഭക്തിയാണ് ജ്ഞാനം. கர்த்தருக்கு பயப்படுறது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ഇയ്യോബിന്റെ പുസ്തകം 28:18. ജോബ് 28:18வது വസനം. യഹോവയല്ലോ ജ്ഞാനം നൽകുന്നത്, അവന്റെ വായിൽ നിന്ന് പരിജ്ഞാനവും വിവേകവും വരുന്നു. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவன் വായിനിன்று അറിവും ബുദ്ധിയും വരും. അപ്പൊ ദൈവഭക്തിയുള്ള ജ്ഞാനമുള്ള സ്ത്രീകൾക്ക് മാത്രമേ അവരുടെ ഭവനം ഒരു ആത്മീയ ഗ്രഹമായിട്ട് പണിയുവാൻ സാധിക്കുകയുള്ളൂ. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயால மட்டும்தான் ஒரு ஆத்மீக வீடு கட்ட முடியும். മക്കളെ ദൈവഭക്തിയിൽ വളർത്തേണ്ട ഉത്തരവാദിത്വം അമ്മമാർക്കുണ്ട്. பிள்ளைங்களே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைங்களா வளர்க்கக்கூடிய ഒരു പൊറുപ്പ് സ്ത്രീക്കുണ്ട്. ഗർഭസ്ഥ അവസ്ഥയിൽ തന്നെ അമ്മയുടെ ആത്മീയവും വൈകാരികവുമായ സ്വഭാവവിശേഷങ്ങൾ കുഞ്ഞിനെ ബാധിക്കും.
அந்த கர்ப்ப காலத்தில கூட ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி மட்டும் ஆவிக்குரிய ஆம் நிலைகள் எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு கூட பாதிக்கிற மாரி, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி நம்ம பார்க்க முடியும். കുഞ്ഞിന് മുലപ്പാൽ കൊടുക്കുന്നതോടൊപ്പം തന്നെ അമ്മയ്ക്ക് ആത്മീയമായിട്ടുള്ളതായ ജ്ഞാനവും കുഞ്ഞിന് കൊടുക്കാനായിട്ട് സാധിക്കും. தாய்ப்பால் கொடுக்கிற அதே நேரத்திலேயே ஆத்மீகமா ஞானத்தையும் பிள்ளைங்களுக்கு ஊட்டக்கூடியவங்களா ஸ்திரீகள் இருக்க முடியும். ഉദാഹരണത്തിന് മോശയുടെ അമ്മ യോഖേബെദിനെ എടുക്കാം. மோசேயோட அம்மா யோகேபேத நம்ம பார்க்க முடியும். മോശയുടെ അമ്മയ്ക്ക് യോഖേബെദിന് മോശയെ വളർത്തുവാൻ കിട്ടിയ അവസരം എന്ന് പറയുന്നത് മുലകുടി മാറുന്നത് വരെയുള്ള വർഷങ്ങളാണ്. അതായത് 3-4 വയസ്സ് വരെയുള്ള സമയമാണ്. யோகேபேதோடைய அம்மாவுக்கு மோசேயோட அம்மா யோகேபேதுக்கு அவங்களே பார்க்க முடிஞ்ச அந்த வருஷங்கள் வந்து காலம் வந்து ரொம்ப கம்மியா ரொம்ப குறைவா நம்ம பார்க்க முடியும். 3-4 வருஷங்கள் தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ഈ കാലയളവിനുള്ളിൽ യോഖേബേദ് മോശയെ പല കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി. இந்த காலங்கள்ல கூட இந்த சுருக்கமான இந்த காலங்கள்ல கூட நிறைய விஷயங்கள் மோசேக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ഇസ്രായേലിന്റെ ദൈവമായ യഹോവയെ കുറിച്ചും இஸ்ரவேலின் கர்த்தராகிய யெகோவா கர்த்தரை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. അബ്രഹാമിനോടും പിതാക്കന്മാരോടും ചെയ്ത ഉടമ്പടിയെ പറ്റി, அபிரகாமுக்கு கொடுத்த வாഗ്ദത്തത്തെ பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. തന്റെ ജനത്തിന്റെ അടിമത്തത്തെ പറ്റി, அடிமை தங்களுடைய ஜனம் அடிமை வேலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. അവർ അനുഭവിക്കുന്ന കഷ്ടതകളെ പറ്റി എല്ലാം പറഞ്ഞു കൊടുത്തു കാണും. அவங்களுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. പിന്നീട് മോശ വളർന്നത് കൊട്ടാരത്തില് ഫറവോന്റെ പുത്രിയുടെ മകനായിട്ടാണ്. அதுக்கப்புறமா மோசே வளர்ந்தது வந்து பரவோட பொண்ணு പുത്രിയാൽ தான் വളർത്തപ്പെട്ടാங்க. മിസ്രൈമിലെ സകല ജ്ഞാനവും വിദ്യകളും എല്ലാം അവൻ അഭ്യസിച്ചു. மிஸ்ரൈமில் இருக்கக்கூடிய நிறைய கல்வி எல்லாம் அவங்க நிறைய பண்ணியிருந்தாங்க. എങ്കിലും സ്വന്തം ജനത്തെ കുറിച്ചുള്ള എരിവ് അവന് കുറഞ്ഞു പോയില്ല. இருந்தா கூட சொந்த ஜனத்தை பத்தி அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. ചെറുപ്പത്തിൽ അമ്മ പറഞ്ഞു കൊടുത്ത കാര്യങ്ങളൊക്കെ അവന് ഓർമ്മയുണ്ടായിരുന്നു. சிறு வயசுல அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மோசேக்குள்ள இருந்தது. ഹലോ, ഇപ്പൊ കേൾക്കുന്നുണ്ട് ആന്റി. കേട്ടില്ലേ? ഇപ്പൊ പറഞ്ഞ കേട്ടില്ല, ഇപ്പൊ കേൾക്കുന്നുണ്ട്. ചെറുപ്പത്തിൽ അമ്മ പറഞ്ഞ കാര്യങ്ങൾ, சிறு வயதில கூட അമ്മ പറഞ്ഞ കാര്യങ്ങളൊക്കെ மோசே ஞாபகம் வச்சிருந்தாங்க. യോഖേബേദ് മോശയെ മാത്രമല്ല അഹരോനെയും മറിയമിനെയും ഈ അടിമ വേല ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ ദൈവഭക്തരായിട്ട് വളർത്തുവാൻ തക്കവണ്ണം ഇടയായി. இந்த அடிமை வேலையில் இருக்கும்போது கூட யோகேபேது மோசையை மட்டும் கிடையாது, மிரியாமையும் ஆகரோனையும் 2 பேரையும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா வளர்த்தாங்க. പ്രോബ്സ് 2:6 ബാലൻ നടക്കേണ്ടുന്ന വഴി അവനെ അഭ്യസിപ്പിക്കുക, അവൻ വൃദ്ധനായാലും അത് വിട്ടുമാറുകയില്ല. നീതിമൊഴികൾ 22:6 ആന്റി, 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். അപ്പോ യോഖേബേദ് മോശയെ ചെറുപ്പത്തിൽ പഠിപ്പിച്ച പാഠങ്ങൾ അവന് പ്രായമായിട്ടും അത് മറന്നില്ല എന്നുള്ളതാണ്.
சிறு வயசுல சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எதுவுமே அவங்க மறக்கவில்லை அப்படின்னு நாம் பார்க்க முடியும். അങ്ങനെ ഭവനം പണിയുന്നതിൽ മക്കളെ വളർത്തുന്നതിലൊക്കെ വിജയിച്ച ഒരു സ്ത്രീയായിരുന്നു യോഖേബേദ്. வீட்டை கட்டுற ஒரு விஷயத்திலும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இந்த விஷயத்திலாയിരുന്നാലും കൂടെ வெற்றி பெற்ற ഒരു സ്ത്രീയെ നമ്മ യോഖേബേദെ பார்க்க முடியும். രണ്ടാമത് അബ്രഹാമിന്റെ ഭാര്യ സാറ ഭവനം പണിയുന്നതിൽ വിജയിച്ച ഒരു സ്ത്രീയാണ്. ஆபிராமுடைய மனைவியா இருந்த சாராள் கூட இந்த மாதிரி வெற்றி அடைந்த ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். സാറ മുഖാന്തരം അവളുടെ തലമുറകൾ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടു. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது நம்ம பார்க்க முடியும். ഇസ്രയേലിന്റെ മാതാവ് എന്ന നിലയിൽ അവൾ ആദരിക്കപ്പെട്ടു. இஸ்ரவேலுடைய அம்மா மாதா அப்படின்ற பேர்ல அவள் ரொம்ப கேள்விப்பட்டாள். റാഹേലിനെ പറ്റിയും ലേയെ പറ്റിയും അവരും ഇസ്രയേൽ ഗൃഹം പണിതു എന്നാണ് പറയുന്നത്. റാഹേല് ലേയാളും കൂടെ இஸ்ரேல் கிரகத்தை கட்டினவங்களா நம்ம பார்க்க முடியும். അബിഗയിലിനെ പറ്റി പറയുമ്പോൾ 1 ശമൂവേൽ 25-ാം അധ്യായത്തിന്റെ 3-ാമത്തെ വാക്യത്തിൽ അബിഗയിലിനെ പറ്റി പറയുന്നുണ്ട്. 1 ശമൂവേൽ 25-ാவது அதிகாரம் 3-வது வசனத்திല് അബിഗയിലെ പറ്റി നമ്മ பார்க்க முடியும். അവളുടെ ഭർത്താവിനെ പറ്റി പറയുന്നത് വളരെ ദുഷ്കർമ്മിയായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനായിരുന്നു എന്നാണ്, നാബാൽ. அபிகையிலுடைய புருஷனான நாபாலை பத்தி ரொம்ப மோசமா தான் சொல்லியிருக்காங்க. എന്നാൽ അബിഗയിൽ വളരെ വിവേകമുള്ള ഒരു സ്ത്രീ ആയിരുന്നു. അവളുടെ ജ്ഞാന മുഖാന്തരമാണ് ദാവീദിന്റെ കയ്യിൽ നിന്നും തന്റെ കുടുംബത്തെ രക്ഷിക്കാനായിട്ട് സാധിച്ചത്. அபிகையில் ரொம்ப புத்திசாலியான ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். தாவீதோடைய தாவீதிட்ட இருந்து அவங்க நிலத்தை வாங்குறதுக்கு அவள் ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க. ഭവനം പൊളിച്ചു കളഞ്ഞ സ്ത്രീകളെ പറ്റിയും വചനത്തിൽ പറയുന്നുണ്ട്. வீட்டை இடித்து போட்ட ஸ்திரீகளை பத்தி கூட வசனத்தில் சொல்லியிருக்காங்க. അതില് ഒരാളാണ് മീഖൾ. അതില് മീഖളെ പറ്റി നമ്മ பார்க்க முடியும். ദാവീദ് രാജാവിന്റെ ഭാര്യയായിരുന്നു മീഖൾ. ദാവീദുடைய മனைவிയായിരുന്ന മീഖൾ. ഒരിക്കൽ ദാവീദ് രാജാവ് പെട്ടകവുമായിട്ട് ദൈവസന്നിധിയിൽ വളരെ സന്തോഷിച്ച് നൃത്തം ചെയ്തുകൊണ്ട് ദാവീദിന്റെ നഗരത്തിലേക്ക് വരികയായിരുന്നു. தாவீது கர்த்தருடைய பொட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா நடனம் ஆடிக்கிட்டே பட்டணத்துக்குள்ள வந்தாங்க. മീഖൾ കിളിവാതിൽ കൂടെ നോക്കിയപ്പോൾ ദാവീദ് രാജാവ് ഇങ്ങനെ ഡാൻസ് ചെയ്യുന്നത് കണ്ടിട്ട് അവൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടില്ല. ദാവീദ് രാജാ ആടുறத பார்த்து മീഖൾക്ക് പിടിക്കില്ല. അവൾ തന്റെ ഹൃദയത്തിൽ ദാവീദിനെ നിന്ദിച്ചു എന്നാണ് പറയുന്നത്. 2 ശമൂവേൽ 6:16 പറയുന്നുണ്ട്, അവൾ ഹൃദയത്തിൽ ദാവീദിനെ നിന്ദിച്ചു. 2 ശമൂവേൽ 6:16 മീഖൾ தாவீது ராஜாவை இதயத்திலே அவமதித்தாள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ദാവീദ് രാജാവ് പിന്നീട് പെട്ടകം അതിന്റെ സ്ഥാനത്ത് വെച്ച ശേഷം തന്റെ കുടുംബത്തെ അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടിയിട്ട് മീഖളിന്റെ അടുത്ത് വന്നു. தாவீது ராஜா பொட்டியை அங்கே வச்சிட்டு மீகல் தன்னுடைய ഭവനത്തെ വീട്ടെ ആശീർവാദം പண்றதுக்காக വന്നാரு. അപ്പോൾ മീഖൾ ദാവീദിനെ മറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ വളരെയധികം നിന്ദയായിട്ട് സംസാരിച്ചു. அந்த நேரத்திலயும் கூட மீகல் அடுத்தவங்க முன்னாடியே ராஜாவை பத்தி ரொம்ப அவமதிப்போட பேசினார். ദൈവം അത് കേട്ടു. கர்த்தர் அது கேட்டார். പിന്നീട് അവളെ പറ്റി പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്. அப்புறமா அவளை பத்தி வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, ശൗലിന്റെ മകളായ മീഖളിന് ജീവപര്യന്തം കുട്ടികൾ ഒന്നും ഉണ്ടായില്ല.
சவுலோடைய புத்திரியான மீகாளுக்கு கடைசி வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்தது அப்படின்னு நம்ம வசனத்துல பார்க்க முடியும். തലമുറകൾക്ക് ജന്മം കൊടുക്കുവാൻ ദൈവം അവളെ അനുവദിച്ചില്ല എന്നാണ്. தலைமுறைகளுக்கு தலைமுறைகள் பிறக்கிறதுக்கு ஆனா கர்த்தர் வேலை അനുവദിക്കില്ല. അതുപോലെ തന്നെ ഇസബേൽ, ആഹാബിന്റെ ഭാര്യ, ഭവനം പൊളിച്ചു കളയുന്ന ദുഷ്ടയായിട്ടുള്ള ഒരു സ്ത്രീയായിരുന്നു. ഭവനത്തെ ഇടിച്ചു പോടുകിற ഒരു സ്ത്രീയാ നമ്മ ഇസബേലെ பார்க்க முடியும். ഇസ്രയേലിലെ 10 ഗോത്രങ്ങൾ നശിച്ചു പോകാനായിട്ടുള്ള കാരണം ഇസബേലാണ്. இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்கள் இல்லாம போனதுக்கு காரணமே இந்த நாபாலோட மனைவி ഇസബേല് தான். ഭവനം പണിയുക എന്നതിനോട് ബന്ധത്തിൽ തന്നെ നമുക്ക് ചിന്തിക്കാവുന്ന ഒരു കാര്യമാണ് വീട് മനോഹരമായി സൂക്ഷിക്കുക, സൽപ്രവൃത്തികൾ ശ്രുതിപ്പെടുക എന്നുള്ള കാര്യങ്ങൾ. வீட்டை கட்டக்கூடியவங்களா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட சேர்ந்து நம்ம வீடே அழகா வச்சுக்கணும். அதே மாதிரியே நற்கிரியைகளால் நற்கிரியைகள் நிறைய பண்றக்கூடிய ஒரு ஸ்திரீயா கூட இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ദൈവം ആദമിനെയും ഹവ്വയെയും യോജിപ്പിച്ച ശേഷം അവർക്ക് വസിക്കുവാൻ കൊടുത്തത് ഏദൻ തോട്ടം ആണ്. അത് വളരെ മനോഹരമായിട്ടുള്ള ഒരു തോട്ടമായിരുന്നു. ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்ததுக்கு அப்புறமா கர்த்தர் அவருக்காக கொடுத்ததுதான் ஏதேன் தோட்டம். ரொம்ப அழகா இருந்தது. അതുപോലെ തന്നെ ഒരു സ്ത്രീ വസിക്കുന്ന ഭവനം ഏറ്റവും മനോഹരമായിട്ടും ഭംഗിയായിട്ടും ഇടേണ്ട ഉത്തരവാദിത്വം സ്ത്രീക്കുണ്ട്. ஒரு ஸ்திரீ வாசம் பண்ணக்கூடிய அந்த வீட்டை கூட ரொம்ப அழகாவும் അത്ഭുതമാവും வைக்கக்கூடிய ഒരു പൊறுപ്പ് സ്ത്രീക്ക് தான் இருக்கு. ചില വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഞങ്ങൾ ഒരു വീട്ടിൽ പോയ കാര്യം ഓർമ്മ വരികയാണ്. ഒരു சில வருடங்களுக்கு முன்னாடியே நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். അവർക്കൊരു കൗൺസിലിംഗ് വേണമായിരുന്നു. അതിന് ചെല്ലാനായിട്ട് പറഞ്ഞു. അതനുസരിച്ച് ഞങ്ങൾ ചെന്നതാണ്. ഒരു കൗൺസിലിംഗ് അവൾക്ക് കേട്ടാங்க. அதுக்கு അതിன்படியே நாங்க போனோம். അവിടെ ഒരു ഭാര്യയുണ്ട്, ഒരു ഭർത്താവുണ്ട്, ഒരു കുഞ്ഞുണ്ട്. മனைவி இருக்காங்க, ഹസ്ബൻഡ് இருக்காங்க, ഒരു പിള്ളை இருக்காங்க അവൾക്ക്. ഞങ്ങൾ ചെല്ലുമ്പോൾ ഈ ഭർത്താവും കുഞ്ഞും പുറത്തോട്ട് വന്നു, ഞങ്ങളെ സ്വീകരിച്ചു. நாங்க வீட்டுக்கு போன உடனேயே அந்த ஹஸ்பண்ட் பிள்ளையும் எங்களை அழைத்தாரு, வீட்டுக்குள்ளே அழைத்தாங்க. ഭാര്യ ഉറങ്ങുക ആ സമയത്ത്. മனைவி തൂങ്ങിട്ട് இருந்தாங்களா. വീട്ടിലേക്ക് കയറുമ്പോൾ തന്നെ ഈ കുഞ്ഞിന്റെ വീട്ടിൽ ചെല്ലുമ്പോൾ തന്നെ ഒരു മൂത്രത്തിന്റെ മണമാണ്. அந்த யூரின் ஸ்மெல் தான் ரொம்ப அடிச்சிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே. അടുക്കളയിലെ തലേദിവസത്തെ പാത്രങ്ങളെല്ലാം കഴുകാതെ ഇങ്ങനെ കൂട്ടിയിട്ടിരിക്കുക. நைட்டு போட்டு வச்ச அந்த பாத்திரங்களை எல்லாம் விளக்காம போட்டு வச்சிருந்த பாத்திரங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ബാത്റൂമില് ഈ കുഞ്ഞിന്റെ തുണിയെല്ലാം കഴുകാതെ ഇങ്ങനെ ബക്കറ്റില് വെള്ളത്തിൽ അങ്ങനെ കൂത്തിട്ടേക്കുക. பாத்ரூமுக்குள்ள எப்படின்னா அந்த பிள்ளையோட துணி எல்லாம் கழுகாம அப்படியே பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சிருந்தாங்க. കുഞ്ഞിന്റെ കളിപ്പാട്ടങ്ങളെല്ലാം വീട് മുഴുവൻ നിരന്ന് കിടക്കാം. பிள்ளைங்களுடைய விளையாட்டு ஜாமான் வீடு முழுசா சிதறி കിടന്നിരുന്നത്. അപ്പോ ഇങ്ങനെയുള്ള ഒരു വീടിനെ നമുക്ക് പറയാനായിട്ട് പറ്റുമോ ആ ഭാര്യ നല്ലൊരു ഭാര്യയാണ്, വീട് നന്നായിട്ട് സൂക്ഷിക്കുന്നവളാണ് എന്ന് പറയാനായിട്ട് സാധിക്കുമോ? இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்திரீ இல்ல இந்த மனைவி வீடை நல்ல பாக்குறவங்க, நல்ல அழகா பாத்துக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல. നമ്മുടെ വീടുകൾ വളരെ മനോഹരമായിട്ട് വൃത്തിയായിട്ട് സൂക്ഷിക്കേണ്ട വലിയൊരു ഉത്തരവാദിത്വം ഭാര്യമാർക്കുണ്ട്. நம்ம வீடை ரொம்ப அழகாவும் நீட்டாவும் வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. കർത്താവ് ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ പലരുടെയും ഭവനങ്ങളിൽ പോയി ആഹാരം കഴിച്ചിട്ടുണ്ട്. கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனா இருக்கும்போது நிறைய பேரோட வீட்டுல போய் இருந்திருக்காங்க, சாப்பிட்டிருப்பாங்க. എന്നാൽ ഞാനിപ്പോ പറഞ്ഞ പോലെയുള്ള ഒരു വീട്ടിൽ പോയി കർത്താവിന് ആഹാരം കഴിക്കാൻ താല്പര്യപ്പെടുമോ?
நான் இப்ப சொல்லியிருக்கிற மாரி ஒரு வீடா இருந்தா, கர்த்தர் அந்த மாரி வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடுறதுக்கு அவங்க விரும்புவாங்களா? അപ്പോൾ ഭവനം പണിയുക എന്ന് പറയുമ്പോൾ അതിനകത്ത് വീട് മനോഹരമായിട്ട് സൂക്ഷിക്കുക എന്നുള്ള അർത്ഥം കൂടെയുണ്ട്. வீட்டை கட்டுறவங்களா இருக்க வேண்டும் அப்படின்னா, வீட்டை வந்து அழகா வச்சுக்கிறவங்க, நீட்டா வச்சுக்கிறவங்களா இருக்க வேண்டும் அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. இதுல இருக்கு. ഭവനത്തോടുള്ള ഉത്തരവാദിത്തങ്ങളെക്കാൾ പുറത്തുപോയി ജോലി ചെയ്യാനാണ് പല സ്ത്രീകൾക്കും താല്പര്യം. வீட்டுக்குள்ளே இருக்கிற பொறுப்பு பண்றத விட, வெளிய போய் வேலை பார்க்கறதில் தான் நெறைய ஸ்திரீகளுக்கு விருப்பம் இருக்கிறது. പക്ഷേ സന്തുഷ്ടമായ ഒരു ഭവനം കെട്ടിപ്പടുക്കുവാൻ അതുകൊണ്ട് പലർക്കും സാധിക്കുന്നില്ല. ஆனா ஒரு சந்தோஷமான ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அவங்களால முடியவில்லை. അതുപോലെ തന്നെ പലരും മാതാപിതാക്കളെ സംരക്ഷിക്കുന്ന കാര്യത്തിലും വളരെ പിന്നിലാണ്. அப்பா, அம்மாவே பாத்துக்கிற அந்த ஒரு விஷயத்திலும் கூட ரொம்ப பின்னாடி தான் இருக்காங்க. ഭാര്യയും ഭർത്താവും ജോലിക്ക് പോവും. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவாங்க. കുഞ്ഞുങ്ങൾ സ്കൂളിൽ പോവും. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. പ്രായമായുള്ള മാതാവ് വീട്ടിൽ തനിയെ കാണും. வயதான அப்பா, அம்மா வீட்ல இருப்பாங்க. അവരെ ഒരു മുറിക്കകത്ത് പൂട്ടിയിട്ടിട്ട് അവർ വരുന്നിടം വരെയുള്ള ആഹാരം അവർക്ക് കൊടുത്ത് അവിടെ ഇരുന്നോളാൻ പറയും. வீட்டுக்குள்ளே ஒரு 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 ரூமுக்குள்ளேயே அவங்களே விட்டுட்டு சாப்பாடும் கொடுத்துட்டு வர வரைக்கும் இருப்ப சொல்லுவாங்க. സ്കൂൾ വിട്ട് വന്നാൽ കുഞ്ഞുങ്ങൾ അവരുടെ അടുത്ത് ചെല്ലുകയില്ല. ജോലി കഴിഞ്ഞ് വന്നാൽ ആ ഭാര്യയും ഭർത്താവും പേരൻസിൻ്റെ അടുത്തോട്ട് ചെല്ലില്ല. வேலை முடிஞ்சு வந்த விட்டு இவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறது கிடையாது. அதே மாதிரி பிள்ளைங்களும் ஸ்கூலு விட்டு வந்த உடனே பிஸி ஆயிடுவாங்க. பார்க்க போறது இல்ல. പക്ഷേ അതൊന്നും ദൈവഹിത പ്രകാരമുള്ള രീതിയല്ല. മാതാപിതാക്കളെ സംരക്ഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം മക്കൾക്കുണ്ട്. இது எதுவுமே கர்த்தருடைய சித்தத்தின்படி உள்ள ஒரு காரியம் கிடையாது. அவங்களே பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கிறது. മക്കൾ ചിന്തിക്കുന്നില്ല ഒരു ദിവസം അവരും പ്രായമാകുമെന്ന്. இந்த பிள்ளைங்க யோசிக்கிறது இல்ல. அவங்களும் ஒரு காலத்துல ஒரு நாள் வந்து அவங்களுக்கும் வயதாயிடும் அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. അവരുടെ മക്കൾ അനുകരിക്കുന്നത് ഈ അവരുടെ പേരൻസ് കാണിക്കുന്നത് തന്നെയാണ്. இவங்க பிள்ளைங்க வந்து இவங்கள தான் மாடலா வச்சிருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. വചനം പറയുന്നത് നാം വിതയ്ക്കുന്നത് തന്നെ നാം കൊയ്യുമെന്നാണ്. வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விதைக்கிறது கொய்யுவோம் அப்படின்னு தான். விதைக்கிறத அறுப்போம். எதை Okay, okay. விதைக்கிறோமோ அதை அறுப்போம். അപ്പോ സദൃശവാക്യം 31 ഉത്തമയായ സ്ത്രീയെ പറ്റി നാം വിശദമായി കണ്ടു. അനുഗ്രഹീതമായ ഒരു ഭവനം പണിയുന്നതിൽ അവളുടെ ഭർത്താവിനെ സഹായിച്ച ഒരു സ്ത്രീയാണ്. இந்த நீதிமொழியில நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா நம்ம பார்ப்போம். ഭർത്താവിനെ ബഹുമാനിക്കുകയും കീഴ്പ്പെടുകയും സ്നേഹിക്കുകയും ചെയ്ത ഒരു സ്ത്രീയാണ്. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து இருந்த ஒரு ஸ்திரீயா நம்ம பார்க்க முடியும். ഭവനത്തോട് ബന്ധപ്പെട്ട എല്ലാ കാര്യങ്ങൾക്കും അവൾക്ക് ശ്രദ്ധയുണ്ടായിരുന്നു. வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கூட ரொம்ப கவனமா இருந்தாள். അതുകൊണ്ട് ഭർത്താവും മക്കളും അവളെ ഭാഗ്യവതി എന്ന് പറഞ്ഞ് പുകഴ്ത്തുന്നതായിട്ട് നാം കണ്ടു. அதனாலேயே பாக்யவதி அப்படின்னு சொல்லி புகழறது நம்ம பார்க்க முடியும். അതുകൊണ്ട് പ്രിയ സഹോദരിമാരെ, നമുക്ക് നമ്മെ തന്നെ ഒന്ന് പരിശോധിച്ച് നോക്കാം. அதனாலேயே பிரியமான சகோதரிகளா, நமக்குள்ளே ഒന്ന് പരിശോധന பண்ணுவோம். നാം ഭവനം പണിയുന്നവരാണോ ഭവനം പൊളിച്ചു കളയുന്നവരാണോ? நம்ம வீட்டை கட்டுறவங்களா இருக்கோமா இல்ல இடித்து போடுறவங்களா இருக்கோமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ഭവനത്തോടുള്ള ഉത്തരവാദിത്തങ്ങൾ നാം കർത്താവിന് എന്നവണ്ണം ചെയ്യുന്നുണ്ടോ? வீட்டுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் கர்த்தருக்கென்று நம்ம பண்றோமா? ജ്ഞാനമുള്ള സ്ത്രീകളായി കർത്താവിന്റെ ഹിതം നിറവേറ്റി മനോഹരമായ ഭവനങ്ങളെ കെട്ടിപ്പടുക്കുവാനായിട്ട് ദൈവം നമ്മളെ സഹായിക്കട്ടെ. നമുക്ക് നമ്മളെ തന്നെ ഒന്ന് പരിശോധിച്ച് ദൈവസന്നിധിയിൽ നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കാം. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. புத்தியுள்ள ஸ்திரீயா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா, வீட்டை கட்டுறவங்களா நம்ம இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.